Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா என்னோட ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன், ஓகேவா? பட் வந்து எனக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து ஃபேஷியல் பண்ணணும். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, இவ்வளோ நாள் நான் ஃபேஷியலே பண்ணல. பட் ஃபங்க்ஷன் வந்து நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, நான் வந்து ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நியூடில் இருக்கக்கூடிய 30 minute ஃபேஷியல் கிட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 steps இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷியல் கிட்டு. ஸோ டைமண்ட் க்ளோ கொடுக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இதில் ஆட் பண்ணல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வராது. இன்கேஸ் உங்களுக்கு அலர்ஜி வந்து எனக்கு பேட்ச் டெஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 steps இருக்குது. கிளென்சிங் மில்க் ஸ்க்ரப், அப்புறம் வந்து மசாஜ் க்ரீம், ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் சீரம் அண்ட் ஃபைனலாக வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 355 rupees தான். ஸோ சலூனை விட இதில் ப்ரைஸ் கம்மி தான். அப்புறம் ஒவ்வொரு சேஷலையும் வந்து எவ்வளோ மினிட்ஸ் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேஷியல் கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு சேஷவாக யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கிளென்சிங் மில்க், ஓகேவா? ஸோ கிளென்சிங் மில்க் எதுக்குன்னா நம்ம ஸ்கின்னில் என்ன தான் வாஷ் பண்ணாலுமே நமக்கு சின்ன சின்ன டர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து எனக்கு கிளென்சிங் மில்க் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி இது என்ன பண்ணோம்னா நம்மளோட டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கின் வந்து க்ளீனாக ஆகிடும். ஸ்கின் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் கேர் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்கின்னில் நிறைய டர்ட்ஸ் இருக்கும், டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஹார்ஷாக ஃபேஸை போட்டு ஸ்க்ரப் பண்ணாதீங்க, ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து நம்ம ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நோஸு, அப்புறம் நமக்கு எங்கே ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஷியல் கிட்டில் வந்து நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து செல்ஃபாக வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாக்கு போய்ட்டு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம டைமும் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைமும் சேவ் பண்ணலாம், நிறைய மணியும் வந்து சேவ் பண்ணலாம். ஈவன் நீங்களே ஒரு பிரைடாக இருந்தால் கூட இந்த ஃபேஷியல் கிட்டை வந்து உங்களை என்கேஜ்மெண்ட்டோ இல்லை மேரேஜ் ரிசப்ஷன் வாட் எவர் ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து வராது. அதனால் உங்களுக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ வீட்லேயே செல்ஃபாக பண்ணிக்கலாம். ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீம். ஸோ இந்த மசாஜ் க்ரீம் வந்து ஃபேஸை வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வரணும், ப்ளஸ் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னு நல்லா அப்சர்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆல் ஓவர் த ஃபேஸில் மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் வந்து நான் மசாஜ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஸ்கின்னை வந்து எப்போவுமே நம்ம டவுன்வர்ட்ஸில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் வந்து மசாஜ் பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து லிஃப்டட் லுக் கொடுக்கும். சீக்கிரம் ரிங்கிள்ஸோ இல்லை ஏஜிங்கோ வந்து வரதை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ எப்போவுமே வீக்லி த்ரைஸ் ஆர் வந்து டெய்லி கூட ஃபேஸை லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் ஃபேஸ் பேக் வந்து போட போகிறேன். ஸோ இது எதுக்கு போடணும்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஸ்கின் கேர் எல்லாமே வந்து ஃபைனலாக நம்ம ஸ்கின் நல்லா செட்டில்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக் போட்டு நம்ம லாக் பண்ணணும். இந்த பேக்கை என்னோட ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாமே அப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் நெக்கில் அவ்வளோவா அப்ளை பண்ணல. பட் நீங்கள் வீட்டில் வந்து செல்ஃபாக இந்த ஃபேஷியல் பண்ணும்போது நெக்கு இயரையும் மறந்துடாதீங்க. ஸோ ஃபேஸ் மட்டும் கிடையாது, நெக் இயர் இந்த எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணாதான் நம்ம ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ 5 minutes இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் இது பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஃபேஸ் சீரம் போடுறேன். நம்ம ஸ்கின் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணோம், வாஷ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த சீரம் போட்டு அந்த மாய்ஸ்சர்டை நம்ம அப்படியே வந்து லாக் பண்ணணும் ஸ்கின்னில். ஸோ சீரம் வந்து போடணும்னா ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். நம்மளுடைய ஃபுல் அந்த க்ளோ கிடைக்கணும்னா நம்ம சீரம் போட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் வந்து அந்த ஃபேஸ் பேக் இவ்வளோ நேரம் போட்டதோடைய அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சீரம் போடுங்க. அண்ட் இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் சன்னில் எதுவுமே போகாதீங்க. ஸோ அப்படி இன்கேஸ் போகிறீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீனை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதுனால ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக வித்தவுட் சன்ஸ்க்ரீனில் வெளியே போனோன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணதே வேஸ்ட்டு. ஸ்கின் அகெயின் வந்து டேன் ஆகிட்டு உங்களுக்கு பர்னிங் சென்சேஷன் இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இன்டோரில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் போவீங்க கொஞ்சம் வெயிலில் போவீங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது மஸ்ட்டு. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக தெரியுது. அண்ட் போக போக இந்த மாதிரி ஒரு க்ளோவும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நான் எப்படி ஃபேஷியல் பண்ணணும்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நியூடோட இந்த ஃபேஷியல் கிட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் டிஸ்கவுண்ட் இருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மணியும் ரெடியூஸ் ஆகும். ஒரு வெப்சைட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.